திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா ஆய்க்குடி கிராம பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் DMI கல்வி நிறுவனங்களாகும். இக்கல்வி நிறுவனங்களின் ஓர் அங்கமான JP கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் நிர்வாகி அருட்சகோதரி எல் பிரான்சிஸ்கா அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம். சர்வதேச அளவில் கல்வி நிறுவனங்களை கொண்ட DMI கல்வி நிறுவனங்களின் சார்பு நிறுவனமே JP கல்வி குழுமமாகும். இக்கல்வி குழுமத்தில் உள்ளடக்கிய JP பொறியியல் கல்லூரி, JP கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, JP கலையியல் கல்லூரி மற்றும் சென்ட் ஜோசப் குளோபல் ஸ்கூல். கல்வி ஒன்று மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்படும் இக்கல்லூரியே JP கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாகும். சிறந்த தரமான கல்வியை கிராமப்புற மாணாக்கர்களுக்கும் பெற வேண்டும் என்றும் அவர்களது வீட்டு வாசல் படிக்க கல்வியை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் லட்சிய நோக்கத்தோடு செயல்படும் கல்லூரியே JP கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாகும். கம்பீரமான கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இக்கல்லூரி. DMI, MMI மற்றும் AMI கல்வி நிறுவனங்களின் அருட்தந்தை JA அருள்ராஜ் அவர்களின் அருள் ஆசியோடு எம் சபைத்தலைவி அருட்சகோதரி C ரீட்டா அவர்களின் ஜபத்தோடு மற்றும் அருட்சகோதரி ஞானசெல்வம் அவர்களின் வழிகாட்டுதலோடு இந்நிறுவனத்தை நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பிருந்தாவனத்தை போன்ற மலர் தோட்டங்களும் வானுயர்ந்த நிழல் தரும் மரங்களும் சூழ ஆரோக்கியமான சூழ்நிலையில் அழகிய கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. நான் டாக்டர் AJ ரஞ்சித் சிங், JP கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர். JP கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏனைய கல்லூரிகளைப் போல் அல்லாமல் பல தனி சிறப்புகளை பெற்ற ஒரு கல்லூரி. பல்கலைக்கழக மானிய குழுவினால் 2F அந்தஸ்து பெற்ற ஒரே கல்லூரி இந்த பகுதியில் JP கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. உலக நாடுகளில் மட்டுமல்ல, உள்ளூர் அளவிலும் தரமான கல்வியை கிராமப்புற மக்களுக்கு தர முடியும் என்பதை கடந்த 8 ஆண்டுகளாக நிரூபித்து கொண்டிருக்கின்றோம். தென்கோடியில் எங்களது கல்லூரி இருந்தாலும் வட இந்திய மாநிலங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களான IIM கல்கத்தா, ஜார்க்கண்ட் மத்திய பல்கலைக்கழகம் போன்ற நிறுவனங்களோடு இணைந்து மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய கருத்தரங்களை நடத்தி வருகின்றோம். இக்கல்லூரியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. தமிழ், ஆங்கிலம், மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அறிவியல், கணிதம், மின்னணுவியல், காமர்ஸ் போன்ற அனைத்து துறைகளுக்கும் தேவையான அனைத்து புத்தகங்களும் உள்ளன. என் பேர் ஜனனி. நான் 3rd இயர் மேக்ஸ் பண்ணுறேன். இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபைட் ஸ்டாஃப், அப்புறம் 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் இங்கே படிச்சுட்ருக்கேன். இங்கே இருக்கிற பிரின்சிபலும் சரி, DMI சிஸ்டர்ஸும் சரி, எங்களோட ஹோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு இயரும் இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட இங்கே ஜாயின் பண்ணுற லெவலும் அதிகமாகிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லை, கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக ஒவ்வொரு இயரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய ஸ்டாஃப்ஸு. ஸோ இந்த காலேஜில் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்கிறது எந்த அச்சீவ் பண்ண இல்லை.
அப்புறம் நிறைய கேம்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய கல்ச்சுரல் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப எங்களை மோட்டிவேட் பண்ணி எல்லா இடங்களுக்கும் எங்களை அனுப்பி வைப்பாங்க. நாங்களும் போய் அங்கே வின் பண்ணாலும் சரி, அங்கே சப்போஸ் அங்கே வின் பண்ணாமல் இருந்தாலும் சரி எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எங்களோட லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காலேஜ் வந்து இன்னும் இருக்கிறத விட இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகுன்றதில் நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். வணக்கம், என்னோட பெயர் சுடலை முத்து. நான் இங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக இங்கே 1 இயராக இருக்கிறேன். ஜேபி காலேஜுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் நாங்கள் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா சவுத் தமிழ்நாட்டிலேயே நாங்கள் வந்து ஒரு எந்த காலேஜும் கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் நாங்கள் ஜேபி காலேஜில் கொடுத்துட்ருக்கோம். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. மல்டிமீடியா, வெப் டிசைன், ஏஎஸ்பி, டிஎஸ்பி, விஷுவல் ஸ்டுடியோ போன்ற அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் மற்றும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தும் அனைத்து வகையான சாஃப்ட்வேர்களும் இவ் ஆய்வகத்தில் இடம்பெற்றுள்ளன. எமது கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பில் 9 பாடப்பிரிவுகள் உள்ளன. மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் பாடப்பிரிவுகள் உள்ளன. அதே போல் இளங்கலை பட்டப்படிப்பில் ஆர்ட்ஸ் வகையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பிகாம் ஜென்ரல், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஏ இங்கிலீஷ், தென் பிபிஏ போன்ற படிப்புகள் உள்ளன. பட்ட மேற்படிப்பை எடுத்துக்கொள்கின்ற பொழுது நம்முடைய கல்லூரியில் எம்ஏ ஆங்கிலம், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்காம் கற்பிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சி பிரிவை எடுத்துக்கின்ற பொழுது நம்முடைய கல்லூரியில் எம்ஃபில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்ஃபில் காமர்ஸ் துறையில் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. ஜேபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 91 ஆசிரியர்கள் பணிபுரிகின்றார்கள். 36 ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணிபுரிகின்றார்கள். இதை அருள் சகோதரிகள் திறம்பட இதை செயல்படுத்தி கொண்டு இதனுடைய எல்லா நிர்வாக பொறுப்புகளையும் பார்த்து கொண்டு வருகின்றார்கள். கல்லூரியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. என்னோட பேர் நித்திய கல்யாணி. தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக 6 வருடங்களாக பணியாற்றி வரேன். அது மட்டும் இல்லாமல் நாட்டு நலப்பணி திட்டத்தோட திட்ட அலுவலராக 2010 செயலாற்றி வரேன். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நம்ம கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக நிறைய புத்தாக்க பயிற்சி, நிறைய முகாம்கள்லாம் நடத்துவோம். நாட்டு நலப்பணி திட்டத்தோட சிறப்பு இயல்புனா ஒரு கிராமத்தை அதாவது நம்ம கல்லூரியிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட ஏதாவது ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அந்த கிராமத்தில் நம்மளால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் கிராம மக்களுக்கு செய்யணும். அதை இங்கே கல்லூரி மாணவிகள் நல்லாவே செஞ்சுட்டு வராங்க. 2013ஆம் ஆண்டு சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட விருது நம்ம கல்லூரிக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 2015ஆம் ஆண்டு சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலராக பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட 306 கல்லூரிகளில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் இது ஒரு தமிழ் துறையாக இருந்தாலும் சரி, வணிகவியல் துறையாக இருந்தாலும் சரி, முனைவர் பட்ட ஆய்வு மையமாக மாறும்னு ரொம்பவே நம்புகிறேன். நன்றி. இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. என்னோட பேர் ரகுநாராயணசாமி. நான் ஜேபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறேன். 2014 அந்த காலேஜில் ஜாயின் பண்ணேன். இப்போ 3rd BBA படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அங்கேருந்து இப்போ லாஸ்ட் 2 வருஷமாக எங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் செலக்ட் ஆகி போயிருந்தேன். ஒரு 3 பேர் செலக்ட் ஆனாங்க. அதில் நானும் செலக்ட் ஆகி போயிருந்தேன். IIMக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு இது கிடச்சிது. அதுவும் இல்லாமல் காலேஜை பொறுத்தளவு YRC, ரோட்டரி கிளப் அப்படி நிறைய கிளப்ஸ்லாம் எல்லாமே இயங்குறதுனால பல வழிகளில் ஸ்டூடெண்ட்டோட திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு இந்த காலேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் காலேஜ் இக்கல்லூரியில் உள்ள ஆடியோ விஷுவல் ஆய்வகத்தின் மூலமாக
communication, advertising, news writing, feature writing, Corel Draw, PageMaker, multimedia, animation, audio visual communication, studio interviews, chart shows, news features, documentaries, film மற்றும் வீடியோ ப்ரொடக்ஷன், கிராஃபிக் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் ஆகிய அனைத்து துறையிலும் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. நம்முடைய கல்லூரியை பொதுவாக மற்ற கல்லூரிகளைப் போல் அல்லாமல் இங்கே படிக்கின்ற பொழுதே மாணவ செல்வங்களுக்கு ஆட் ஆன் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய பல கோர்ஸுகளை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். மாணவர்கள் இந்த கல்லூரி விட்டு வெளியே செல்கின்ற பொழுது வெறும் பட்டப்படிப்பை மட்டும் பட்ட மேற்படிப்பை மட்டும் நம்பி இராமல் அதோடு சார்ந்த சில படிப்புகளையும் அவர்கள் சேர்ந்து படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இக்கல்லூரியில் அமையப்பெற்றுள்ளது. இந்த கல்லூரியில் பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. பல்கலைக்கழக அளவில் பல போட்டிகளை நம்முடைய கல்லூரி எடுத்து நடத்துகின்ற அளவுக்கு கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்திலே சிறப்பு பெயர்கள் உள்ளது. இவ்வாறு சிறப்புடன் செயல்படுகின்ற இந்த கல்லூரி இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டு வருகின்றது. எதிர்காலத்தில் பல திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக பாடத்திட்டங்கள், புதிதாக ஆராய்ச்சி நிறுவனங்கள், ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்புடன் இந்த கல்லூரி செயல்பட்டு கொண்டு வருகின்றது. நன்றி. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப்பெற்றுள்ளது. இருப்பாளர் பயிலும் கல்லூரியாக இருந்தாலும் கல்லூரிக்கான ஒழுக்க விதிகளோடு உட்பட்டு மாணாக்கர்கள் கல்வி பெறுகின்றனர். ஆகையால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட பெற்றோர்களின் நன்மதிப்பை பெற்ற கல்லூரியாக எங்கள் கல்லூரி விளங்குகின்றது. தங்களது பிள்ளைகள் பாதுகாப்பான கல்வியை பெறுகின்றார்கள் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு பெற்றோர்களும் நாங்கள் வழங்குகின்றோம். நன்றி, வணக்கம். அனைத்து வசதிகளுடன் வெகு சிறப்பாக செயல்படும் இக்கல்வி நிறுவனங்கள் சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் அறிவு தொழிற்சாலையாக விளங்குகிறது.